ஹாய் விவர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, தனுஷ் நடிப்பில் வெளியே வந்திருக்க தேரே இஸ்க் மே. ஸோ இதுக்கு முன்னாடி அம்பிகாவதின்னு ஒரு படம், தனுஷ் படம் வந்துச்சு. அது ஹிந்தியில் பெரிய ஹிட் ஆகி அதை தமிழில் டப் பண்ணி அதையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தமிழில் வந்து ஸ்டார்டிங் படம் வரும்போது யாருக்கும் தெரில, போக போக வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஃபேமஸான லவ் ஃபிலிமாக தனுஷோட கெரியர்லேயே ஒரு இம்பார்ட்டண்டான ஃபிலிமாக அந்த படம் அமைஞ்சிச்சு, அம்பிகாவதி. ஸோ அந்த படத்தோட எண்டில் நம்ம பார்த்தோம்னா தனுஷ் செத்துருவார். ஸோ அவர் நடந்து போகும்போது ஒரு சின்ன பையன் வருவான். அந்த சின்ன பையனோட ஸ்டோரி தான் இந்த படம். ஸோ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் கனெக்ஷன் இல்லை, பட் நான் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சின்ன பையன் வந்து டெல்லியில் பிறக்கிறான். இந்த பையனோட பேர் சங்கர். இவனும் குந்தர் மாதிரியே ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணி அந்த பொண்ணுக்காக எல்லாத்தையும் பண்ணி நிறைய விஷயங்களை இழந்து காசிக்கு வரான். ஸோ காசிக்கு வரும்போது குந்தனோட ஃப்ரெண்டனான முராரியை பார்க்கான். ஸோ முராரிக்கும் அவருக்கும் நடையில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அவனை நான் சாக சொன்னேன், அவன் செத்துட்டான், எனக்காக உயிரையே கொடுத்தான் அப்படின்னு முராரி சொல்ல, செத்தாலும் அவனோட வலி குறைஞ்சிருக்காதுல்ல, அது மாதிரி தான் எனக்கும் இப்போ இருக்குது, எனக்கு வாழ்ந்தாலும் வலி இருக்கும், செத்தாலும் வலி இருக்கும். ஸோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ இதுக்கப்புறமா இந்த படம் என்ன ஆச்சு, இந்த படத்தில் சங்கர் குந்தர் செத்துருவாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த கதையை வந்து ரொம்பவே அழகாக எடுத்திருக்கலாம், பட்டு யார் எங்கே மிஸ் பண்ணாங்கன்னு தெரில. படம் ரொம்பவே சொதப்பி வச்சுருக்காங்க. படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து எந்த சீனுமே நம்ம கனெக்ட் ஆகலை. அந்த சீன் எனக்கு கனெக்ட் ஆகலையா இல்லை எனக்கு வயசாகிடுச்சான்னு தெரில. ஸோ எந்த சீனுமே ஃபஸ்ட் ஹாஃபில் கனெக்ட் ஆகலை. செகண்ட் ஹாஃபில் ஒரு 5-6 சீன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு முன்னாடி இருக்க போர்ஷனும் ரொம்பவே லேகாக தான் இருந்துச்சு. தெலுங்கு படத்தை டிவியில் டப் பண்ணி போடுவாங்களே, ஸோ அந்த லெவலில் தான் டப் பண்ணியே வச்சுருக்காங்க. இதில் தனுஷ் வேறு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்துட்டு போயிட்டார் போல், நான் என்னோட தூரம் முடிச்சிடுறேன், மற்றதெல்லாம் வேறு யாராவது வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி போயிட்டார் போல். வருஷத்துக்கு ஒரு 5 படம் கிட்ட பண்ணுறாரு அவர். 2 படம் டைரக்ஷன், 3 படம் ஆக்டிங் அப்படின்னு. ஸோ அதில் ஒரு கான்சியஸோடு பண்ணியிருந்தா வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாலும் நல்லா வந்திருக்கும்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஏனோ தானோன்னு எடுத்த படமாக தான் இருக்குது. ஸோ இது வந்து அம்பிகாவதியோட பேரலல் யூனிவர்ஸ்னு சொல்லலாம். பட் இந்த படத்தை ஒரு 10%ஓட நீங்கள் அம்பிகாவதியோட கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாது. அந்தளவு இந்த படம் ஒஸ்ட்டாக இருக்குது. இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு போகிறதா இருந்தால் ஹிந்தியில் போய் பாருங்கள், தமிழில் பார்க்காதீங்க. ரொம்பவே ஒஸ்ட்டாக தான் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தரலாம். ரகுமான் வந்து இப்படி மியூசிக் போடான்னு நான் நினச்சே பார்க்கல. எனக்கு எந்த ஒரு சாங்கும் கனெக்ட் ஆகலை. இது மாதிரி நிறைய ஃபிலிம் பேஸ் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை.